சில குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரே ஒரு A4 ஷீட்டோ இந்த மாதிரி வேஸ்ட்டு டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, இதையும் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த டப்பா தான் இருக்கணும்னு இல்லை, வீடியோக்கு போக போக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து கிராஃப்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அட்டை வந்து வேணும். ஒரு அட்டையில் 2 அட்டை வேணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு அட்டை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி இன்னொரு அட்டையை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வேஸ்ட்டு ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 14 சென்டிமீட்டரில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட போகிறேன். 4 பக்கமே வந்து 14 சென்டிமீட்டர் வந்து நான் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம பாக்ஸ் போடுறோம் இல்லையா, அதை வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து இதை விட பெருசாகவும் பண்ணிக்கலாம், இல்லை இதோட சின்னதாகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் வந்து பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து கட்ரு இருந்தால் கட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க. அட்டை வந்து கொஞ்சம் தடியாக இருக்குன்னா கட்ரு யூஸ் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் மெலிசான அட்டை அப்படின்னா நீங்கள் சிசரை வச்சே வந்து கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி பாக்ஸாக வந்து போட போகிறோம். அதுக்கு உள்ளே வந்து நான் மார்க் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி 4 பக்கமும் 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக தான் வந்து காமிக்கிறேன். இது குட்டீஸ் கூட வந்து சூப்பராக ட்ரை பண்ணலாம். இப்போ 4 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு பென்சிலை வச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது 4த்தையும் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கிடச்சிரும். இதுக்கு வந்து உங்ககிட்ட என்ன கட்ரு இருந்தால் தான் வந்து கட் பண்ண முடியும். பொறுமையாக வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்கேலை வச்சு பொறுமையாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம உள்ளேயும் வந்து ஒரு பாக்ஸ் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொன்று வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் இல்லை அப்படின்னா கலர் பேப்பர் பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை கூட ஒட்டிக்கலாம், இல்லை A4 ஷீட் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நான் இது ரெண்டுத்துக்குமே வந்து பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். பெயிண்ட் அடிக்கும்போது நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கினேன். கார்ட்போர்டில் தானே அடிக்கிறோம், ரொம்ப பெயிண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து அடிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் போஸ்டர் கலர் கூட அடிச்சுக்கலாம். இதில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இது ஓரமாக காயட்டும். அதுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு குட்டி வேலை இருக்குது, நம்ம அதை வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு A4 ஷீட் இருந்தாவே வந்து பண்ணிடலான்னு, அதுக்காக ஒரே ஒரு A4 ஷீட் மட்டும் எடுத்திருக்கேன். அதை 2ஆக மடிச்சுட்டு திரும்பவும் அதை இன்னொரு வாட்டி வந்து மடிச்சுக்கிறேன். நம்ம 2ஆக மடித்த பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை இன்னொரு பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த அச்சு வந்து கிடைக்கும். அப்படி மடித்ததுக்கப்புறம் இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து மடிக்கணும். உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தா வந்து கிளியராக புரியும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. இதை விட நல்ல மெலிசாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியமாக வந்து கொஞ்சம் தடியாக தான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி தடியாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை மெலிசாகவும் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி அதே சைஸுக்கு அந்த பேப்பர் ஃபுல்லாக எவ்வளோ வருதோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஏன் வந்து இப்படி ஃபஸ்ட்டே வந்து பேப்பரை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து நிறைய பேப்பரை வந்து ஒரே நேரத்தில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே வந்து நான் ஒரே A4 ஷீட்டில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து மடக்காமல் அதை ஃபஸ்ட்டு 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேப்பரை சின்னதாக வச்சு ஃபுல்லாக மடிச்சுட்டே வந்தோம் இல்லையா, அந்த அச்சு வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தெரியும். அந்த அச்சு மேலேயே வந்து நம்ம அந்த பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணணும். நமக்கு எத்தனை பீஸ் வந்து வருதோ அத்தனை பீஸுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பாதி பேப்பர்லேயும் இது பண்ணலாம். இப்போ வந்து நான் அதில் இருக்கிற எல்லா பீஸுமே வந்து கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 10மான்னு தெரியல, அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பேப்பர் வந்து மீந்துச்சு. அதனால் நீங்கள் பாதி பேப்பரில் கூட பண்ணலாம். சொல்லப்போனால் இதுக்கு பாதி பேப்பரே கூட நீங்கள் போதும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு பின்னாடி வந்து ஃபெஃபிகால் இருக்குது இல்லையா, ஃபெஃபிகால் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இதுக்கு ஃபெஃபிகால் இருந்தாவே வந்து போதும். இந்த மாதிரி ஃபெஃபிகாலை 2 பக்கமும் வந்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நீளமாக பேப்பர், அதை வந்து இந்த மாதிரி லைனாக ஒட்டிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒட்டணுமா, அதுக்கு கீழே அந்த மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஒட்டணும். ரொம்ப நெருக்கமாக ஒட்டக்கூடாது. நமக்கு வந்து நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதனால் வந்து நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கார்ட்போர்டை அப்படியே திருப்பிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒட்டணும். உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கிளியராக புரியும். இப்போ வந்து நான் அட்டையை திருப்பினாலே அந்த மாதிரி திருப்பிட்டு திரும்பவும் ஆப்போசிட்டில் ஒட்டினீங்க அப்படின்னா
ஒவ்வொரு பேப்பருக்கும் நடுவுலையும் நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பாக்ஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பெரிய பாக்ஸாகவும் ஒட்டிக்கலாம், இல்லை சின்னதாக ரொம்ப நெருக்கமாகவும் வந்து ஒட்டிக்கலாம். பேப்பர் கட் பண்ணுறதுமே வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் மெலிசாகவும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஒட்டிட்டோமா, மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்படியே இருந்தால் அசிங்கமாக இருக்கும், அதனால் அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஒட்டும் போதே அதை விட்டு வெளியே வராத மாதிரி ஒட்டினாலும் ஓகே தான். இல்லை கொஞ்சம் நீளமாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரியே ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் ரெண்டுமே அந்த ஒயிட் கலர் பேப்பரை வந்து ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டோன் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட லேஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம், இல்லை மணி இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஏன்னா கலர் பேப்பர் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அதை கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே ஒட்டினால பேப்பர் அதே மாதிரி குட்டி மெலிசாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி அந்த கார்னருக்கு மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு கார்ட்போர்டில் ஒட்டி வச்சுருக்கேன் இல்லையா ஸ்டோனு, அதே மாதிரி தான் இந்த கார்ட்போர்ட்லேயும் வந்து ஒட்ட போகிறேன். 3 பக்கம் மட்டும் ஒட்டிக்க போகிறேன், ஒரு பக்கம் வந்து அப்படியே விட்டுவிட போகிறேன். ஏன்னா அதில் ஒட்டினாலும் வந்து லாஸ்ட்டாக தெரிய போகிறதில்ல, அதனால் அது வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு 3 பக்கம் மட்டும் ஒட்டிக்கிறேன். நான் எப்படி ஒட்டினோன்னு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒன்று ஒட்டி வச்சுட்டேன், இன்னொன்று ஒட்டுறது வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி வேறு எதனா ஸ்டோனு, மணி, இல்லை தர்மாக்கோல் பால்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேப் கூட வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மோமோஸ் டப்பா வந்து எடுத்திருக்கேன். மோமோஸ்னால் இப்போ வந்து மாடல் கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அந்த டப்பா தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் தூக்கி போடாமல் இதை வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சுருந்தேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்து கோல்டன் கலரில் இருந்துச்சு, பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் இந்த டப்பா வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பத்திரிக்கை அட்டையிலுமே வந்து பண்ணலாம். எனக்கு பத்திரிக்கை அட்டை வந்து கிடைக்கல, அதுக்கு பதிலாக நான் இந்த பாக்ஸ் இருந்தனால இதை எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பத்திரிக்கை அட்டை வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம ப்ரௌன் ஷீட்லாம் வாங்கினா அதுக்குள்ளே ஒரு ரோல் வரும் இல்லையா, நீங்கள் அதில் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது, அதனால் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பத்திரிக்கை அட்டை இல்லைனா வந்து நம்ம தர்மாக்கோல் இல்லை, நம்ம ப்ரௌன் ஷீட் வாங்கினா அதுக்குள்ளே ஒரு ரோல் வரும்ல, நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். அப்படி அது எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுருட்டுற வேலையே உங்களுக்கு இருக்காது, அழகாக அது ரோல் மாதிரி இருக்கும். அந்த அடியில் மட்டும் எதனா ஒட்டிட்டு நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்டையை நான் என்ன பண்ண போகிறேன்னா சுருள் மாதிரி பண்ண போகிறேன். இதுக்குள்ளே வந்து எதனா திங்ஸ் வந்து போட்டு வைக்கிற மாதிரி வேணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இப்படி வந்து நான் சுருட்டிக்க போகிறேன். இது அந்தளவுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கல, கொஞ்சம் கட்டமாக தான் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பெருசாக இல்லாததுனால என்னால் வந்து இவ்வளோ தான் வந்து பண்ண முடிஞ்சுது. எனக்கு வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கல, நான் கிடச்சிருக்கேன் அப்படியே வந்து வச்சுட்டு அப்படியே ஸ்டாப்லர் பின் வந்து அடித்து விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்டாப்லர் பின் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும், நமக்கு வந்து ஒட்ட வேண்டிய வேலையும் இருக்காது, ஈஸியாகவும் வந்து வேலை முடிஞ்சிடும். அதனால் ஸ்டாப்லர் பின் வந்து நான் அடிச்சுக்கிட்டேன். ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணும்போது பார்த்து வந்து அடிங்க, அப்புறம் கையில் அடிச்சுக்க போகிறீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டாப்லர் பின் வந்து அடித்து விட்டுட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நடு சென்டராக வைக்க போகிறோம். இப்படி வச்சு பார்க்கும்போது ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து நீளமாகவே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நீளமாகவே வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு எனக்கு பார்க்கவும் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து முன்னாடி கட் பண்ணும்போதே வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடியிலையும் ஓப்பனாக இருக்குது, மேலேயும் ஓப்பனாக இருக்குது, இதில் திங்ஸ் எதுவுமே வைக்க முடியாது இல்லையா, அதனால் இதில் மீந்து போன அட்டை இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக வந்து இதில் கம் அப்ளை பண்ணி அப்படியே அடியில் மட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். அந்த கோல்டன் கலர் வந்து வெளியே தெரிய மாதிரி தான் வந்து ஒட்டணும். நான் அப்படியே கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலேயே ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒட்டும்போது அடியில் இருக்கிற லெட்டர்ஸ் தான் வந்து நமக்கு வெளியே வந்து தெரியும். அதில் எழுதிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தான் வெளியே தெரியும். நான் திருப்பி ஒட்டியிருக்கணும், நான் மறந்து அப்படியே வந்து ஒட்டிட்டேன். பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் வந்து அந்த லெட்டர்லாம் எழுதியிருக்கும் இல்லையா, அதுதான் வந்து தெரியுது. சரி, அடியில் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன், திரும்பலாம் எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி ஒன்றா ஒட்டிட்டு இதை வந்து நடு சென்டராக வைக்க போகிறோம். அதை வந்து உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். இப்போ இந்த ரோலை வந்து நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இது இப்படியே இருந்தால் பார்க்க சுத்தமாக நல்லா இருக்காது, அதனால் இந்த மாதிரி லேஸ் வந்து ஒட்டிக்க போகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஸ்டிக்கரு இல்லை கலர் டேப்பு, டிசைனர் டேப்பு, இந்த மாதிரி எது வேணால் ஒட்டிக்கலாம்.
அப்படி டிசைனர் டேப்லாம் இல்லைன்னா இந்த ஒயருக்கெலாம் சுற்றுவாங்க இல்லையா, கண்டிப்பாக அந்த மாதிரி டேப் வந்து வீட்டில் இருக்கும், அர்ஜென்ட்டுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டேப் கூட நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். இப்போ மேலேயும் கிளியும் சுற்றிட்டேன். இதுக்கு நடுவில் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் இந்த ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் எனக்கு கண்ணில் வந்து பட்டுச்சு. அந்த ஸ்டிக்கரை வந்து பிச்சு இந்த மாதிரி நடு சென்டரில் இருந்தால் அழகாக இருக்குன்னு தோணுச்சு. அதை மட்டும் நான் ஒட்டி விட்டுட்டேன். நீங்கள் எதனா பொம்மை ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா அது கூட ஒட்டிக்கலாம், இல்லை இதை விட பூ ஸ்டிக்கர் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஒட்டிக்கலாம். என்கிட்ட இந்த ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும்தான் இருந்துச்சு, நான் அதையே வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஸ்டிக்கர் வேணால் ஒட்டிக்கலாம். இப்போ இதை இப்படி பார்க்கும்போதே ரொம்ப கிராண்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட் அட்டையை வந்து ஒட்டிக்கலாம், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஸ்டோன் ஒட்டாமல் இருந்தோம் இல்லையா, அந்த பக்கம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அடியில் ஒரு அட்டையில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஒரு அட்டையை வச்சு அழுத்தி விட போகிறோம். நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஃபெஃபிகால்லையே பண்ணலாம், இல்லைனா ஃபெஃபிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளூகன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபெஃபிபாண்ட் இல்லை, அதனால் நீங்கள் வந்து ஃபெஃபிகால்லையும் பண்ணிக்கலாம், ஃபெஃபிபாண்ட்லேயும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கரெக்டாக டைமண்ட் ஷேப்புக்கு வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து இதை இந்த மாதிரி ஒட்டுறதா இல்லை திருப்பி ஒட்டுறதான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஃபஸ்ட்டு வச்சு காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரியே வந்து ஒட்டிட்டேன். இதுக்குள்ளே எதனா போட்டு வச்சாலும் நல்லா தெரியும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கலாம், இல்லை நான் முன்னாடி வச்சு காமிச்சேன் இல்லையா, நீங்கள் அந்த மாதிரியும் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி வச்சா பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. எனக்கு இப்படி வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் இந்த மாதிரியே வந்து வச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டெக்கரேட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சும்மா நீங்கள் வாலில் வந்து ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இது அப்படியே பார்க்கவே வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி எதனா உங்ககிட்ட ஃப்ளவர் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்குன்னா நீங்கள் அதையுமே போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து இந்த பேப்பர் ஃப்ளவர் தான் இருந்துச்சு, அதுதான் நான் உங்கள்கிட்ட வந்து போட்டு காமிக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரே வந்து கலர் கலராக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். என்கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இல்லாதனால நான் பண்ண பேப்பர் ஃப்ளவரே வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் கலர் கலராக போட்டிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து வாலில் வந்து ஒட்டுறதுக்கு டபுள் சைட் டேப் தான் வந்து நான் பின்னாடி வந்து ஒட்டியிருக்கேன், அதையுமே உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி என்கிட்ட இருந்த ஃப்ளவர்லாம் போட்டு பார்த்தேன். இந்த ஃப்ளவர்லாம் போடாமல் இருக்கும்போதுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து கலர் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை பேப்பரில் கூட வந்து பண்ணி போட்டுக்கலாம். அப்படி எதனா ஃப்ளவர் வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஃப்ளவர் வந்து நம்ம பண்ணி ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். இந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பண்ணலான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஃப்ளவர் வீடியோ வேணுமான்னு அதையுமே அந்த கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.